Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. உன் வேலையை மாலை 5 மணிக்குள் முடிக்கவும். இவ்வாறாக குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாக ஏதேனும் நடக்க வேண்டும் என காட்ட நாம் ஆங்கிலத்தில் by எனும் preposition-ஐ பயன்படுத்துவோம். by, by to indicate time, அதாவது deadline என்பதை குறித்து காட்ட verb plus by plus specific time என்றவாறு குறிப்பிட வேண்டும். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். உன் வேலையை மாலை 5 மணிக்குள் முடிக்கவும். Finish your work by 5 p.m. Finish your work by 5 p.m. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? Finish your work by 5 p.m. இன்று இரவுக்குள் உனக்கு அறிய தருகிறேன். I'll let you know by tonight. இங்க I'll என்பது என்னது? I will. I will let you know by tonight. ஏன் tonight பயன்படுத்துகின்றோம்? Today night அப்படின்னு சொல்லக்கூடாது. I'll let you know by tonight. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? I'll let you know by tonight. பார்சல் அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் வந்து சேர வேண்டும். The parcel must arrive by next Friday. The parcel must arrive by next Friday. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. The parcel must arrive by next Friday. பேருந்து மாலை 4 மணிக்குள் புறப்பட வேண்டும். The bus should leave by 4 p.m. The bus should leave by 4 p.m. எல்லாரும் சேர்ந்து சொல்லி பார்ப்போமா? The bus should leave by 4 p.m. 9 மணிக்குள் அங்கே இரு. Please comment your answer. Superb. நாம் மதிய உணவுக்குள் முடித்து விடுவோம். ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? மதிய உணவுக்குள் முடித்து விடுவோம். Comment it now. Splendid. அவர் காலை 10 மணிக்குள் திரும்பி வந்து விடுவார். Please comment your answer. Well done. You got it. அவள் ஜன்னல் அருகில் உட்கார்ந்தாள். இவ்வாறாக ஏதோ ஒன்றின் அருகிலோ அல்லது பக்கத்திலோ இருப்பதை காட்டவும் நாம் by என்னும் preposition-ஐ பயன்படுத்த முடியும். To say beside or near. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus verb plus by plus place or object. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் ஜன்னல் அருகில் உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்தால் she sat. எதன் அருகில்? ஜன்னல் அருகில். By the window. She sat by the window. Again, she sat by the window. தொலைபேசி படுக்கையின் அருகில் உள்ளது. The phone is by the bed. The phone is by the bed. எல்லாரும் சத்தமா சொல்லி பார்க்குறீங்களா? Well done. The phone is by the bed. அவர்கள் ஆற்றின் அருகே ஒரு வீடு கட்டினர். They built. என்ன கட்டினாங்க? வீடு. They built a house. எங்கே? By the river. They built a house by the river. Again, they built a house by the river. மோட்டார் சைக்கிள் சுவரின் பக்கத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. Passive voice. Please comment your answer.
Very good. அவள் கதவின் அருகில் காத்திருந்தாள். Comment your answer. Wonderful. குழந்தைகள் ஏரியின் அருகே விளையாடிட்டு இருக்கிறார்கள். Comment it now. Marvelous. You got it. வெடிப்பொலி கேட்டவுடன் அவன் இயல்பாகவே ஓடினான். இவ்வாறாக இயல்பாகவே அல்லது உள்ளுணர்வால், அதாவது திட்டமிடாம, நாங்க ஏற்கனவே இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு முன் திட்டம் இல்லாம ஏதோ ஒரு செயல் நடக்குது, அதற்குரிய விளைவாக இயல்பாக அல்லது உள்ளுணர்வு மூலமாக செய்வதை நாம் ஆங்கிலத்தில் by instinct, by instinct, again by instinct என்றவாறு தெரிவிப்போம். வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். வெடிப்பொலி கேட்டவுடன் அவன் இயல்பாகவே ஓடினான். அவன் ஓடினான், he ran. எப்படி? இயல்பாகவே. he ran by instinct. எப்போது? வெடிப்பொலி கேட்டவுடன். when he heard the explosion. he ran by instinct when he heard the explosion. உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துல மற்றவங்க எங்களுக்கு சொல்லணும் வேண்டிய நம்மள அறியாமலே அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். இதைத்தான் நாங்க by instinct என்றவாறு தெரிவிக்கின்றோம். he ran by instinct when he heard the explosion. விலங்குகள் பெரும்பாலும் உள்ளுணர்வினால் செயற்படும், காரண காரியங்களால் அல்ல. இதுக்கு இதை செய்யணும், அதுக்கு அதை செய்ய வேண்டும், அப்படி அந்த காரண காரியம் இல்லாம உள்ளுணர்வாலேயே இயல்ப நிறைய வேலைகளை செய்து கொள்ளும். Animals often act by instinct, not by reasoning. Animals often act by instinct, not by reasoning. எல்லாரும் சத்தமா சொல்லி பாருங்க. Great. Animals often act by instinct, not by reasoning. அவள் உள்ளுணர்வால் ஏதோ தவறாக நடக்கிறது என அறிந்தாள். By instinct, she knew something was wrong. By instinct, she knew something was wrong. Again, by instinct, she knew something was wrong. கீழே விழுந்துட்டிருந்த குவளையை அவன் இயல்பாகவே பிடித்தான். ஒரு கிளாஸ் ஒன்று கீழே விழுந்துட்டு இருக்கிறத ஒரு ஆள் பார்த்த மாத்திரத்துல குயிக்கா பிடிச்சிடுற. யாருமே சொல்லல, இயல்பா நடக்குது. Please comment your answer. Wow. குழந்தைகள் பசிக்கும் போது இயல்பாகவே அழுகின்றனர். Comment it now. Bravo. பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் இயல்பாகவே இடம் பெயர்கின்றன. Please comment your answer. Amazing. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? by எனும் preposition-ஐ deadline-ஐ காட்டுவதற்கோ அல்லது subject plus verb plus by plus place or object என்றவாறு அருகிலோ பக்கத்திலோ இருப்பதை காட்டவோ by instinct என்பதை பயன்படுத்தியோ நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.